தீபம் வைத்து குருவே நல்லொளி தீபம் வைத்து நமஸ்காரம் செய்து ஆரத்தி எடுக்கும் நமஸ்காரம் செய்து ஆரத்தி எடுக்கும் ஞானத்திற்கு அமைதியை தான் குருவே ஞானத்திற்கு அமைதியை தான். ஜெய் ஜெய் குருதேவா ஓம் ஸ்ரீ ஜெய் ஜெய் குருதேவா. பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்துய்ந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. பற்பமெனத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலொடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலா அழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமலக் கண்ணழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் ரியாசன் வடிவழகு என் இதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாத் இதரதச்சார்த்தேஷ்வபிஜ்ஞः ஸ்வராட் தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவயே முஹ்யந்தி யத் சூரயः தேஜோவாரி மிருதாம் யதா வினிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்தகுஹகம் சத்யம் பரம் தீமஹி தர்ம ப்ரோஜித கைதவோத்ர பரமோ நிர்மத்சராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம். ஸ்ரீமத் பாகவதே மகாமுனிகிருதே கிம் வா பரைர் ஈஸ்வரः சத்யோ ஹிருத்ய வருத்யதேத்ர கிருதிபிஹி சுஷ்ரூஷபிஸ்தத்க்ஷணாத் நிகம கல்பதரோர்கலிதம் பலம் சுகமுகாத் அமிர்த திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகா புவி பாவுகாஹ யம் பிரவரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்யம் துவைபாயனோ விரஹகாதர ஆஜுஹாவ புத்ரேதி தன்மயதயா தரவோ அபிநேதுஸ்தம் சர்வபூத ஹிருதயம் முனிமானதோஸ்மி யஸ்வானுபாவம் அகில ஸ்ருதிசாரம் ஏகம் அத்யாத்ம தீபம் அதிதி தீர்ஷதாம் தமோந்தம் சம்சாரினாம் கருணையா ஆஹ புராண குஹ்யம் தம் வியாசசூனும் உபயாமி குரும் முனீனாம். நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வபாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமணः தம் நமாமி ஹரிம் பரம். வசுதேவ சுதம் தேவம் கம்சசாணூர மர்தன தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சந்நியமும் பல்லாண்டு ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளைப் போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாள். ஓடி ஓடி பல்பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடி ஆடி பணிந்து பல்படிகால் வழியேறி கண்டீர்
கூடி வானவர் ஏத்த நின்ற திருக்குருகூர் அதனுள் ஆடு புட்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே. உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர் வளம் மிக்கவன் ஊர் வினவி தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே. பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்திப் பணிகொள்வான். குயில் நின்றார் பொழில் சூழ் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்கழற்கு அன்பையே. எங்ஙனையோ அன்னை மீர்காள் என்னை முனிவது நீர் நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. சர்வத்ர ராமானுஜநாம சங்கீர்த்தனம் ராமானுஜா ராமானுஜா. ஸ்ரீமத் பாகவதம் பகவானுடைய கிருபையினாலே தான் ஆரம்பிக்க முடியும். பகவானுடைய கிருபை இருந்தாதான் ஸ்ரீமத் பாகவதம் ஏற்பாடு பண்ணுறதுக்கான ஒரு புத்தியும் பலமும் தனமும் சக்தியும் நேரமும் நமக்கு கிடைக்கும். அதனால் பகவான் நம்ம கூட இருக்கான்றதுக்கு நிரூபணம் பாகவதம் தொடர்ந்து இங்கே நடக்கிறது. எத்தனாவது வருஷம்? 4வது வருஷம். விளையாட்டு போல் இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது. 4வது வருஷம் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை, அதுவும் சுவாமி ராமானுஜருடைய 1000வது திருநக்ஷத்திரத்துக்கு ஓடின்னு இருக்கிற இந்த வருஷத்தில் நாம் ஆரம்பிக்கிறோம். பகவானுடைய கிருபையில் அழகாக கேட்குறவா ஏற்பாடு பண்ணுறவா எல்லாருக்கும் பகவான் பூர்ணமான அனுகிரகம் பண்ணி பக்தி ஞான வைராக்கியத்தோட ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட கிருஷ்ணன் சந்தோஷப்படும்படியா மகாத்மாக்கள் கொண்டாடும்படியா வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகள் கவலைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியாக வாழறதுக்கு சுவாமி ராமானுஜர் பூரணமான ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக பண்ணுவார். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னா பத்ரிகாசிரமத்தில் ஆரம்பித்த பாகவதம். பத்ரிகாசிரமம் நன்ன பனி பிரதேசம். பகவான் ஆச்சாரியனாக இருந்து உபதேசம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தலம் பத்ரிகாசிரமம். ஓம் நமோ நாராயணாய அப்படின்ற அஷ்டாட்சர மந்திரத்தை பகவான் நாராயண ரிஷியாக இருந்து நரனுக்கு உபதேசம் பண்ணும்படியான ஒரு ஸ்தலம் பத்ரிகாசிரமம். சுவாமி ராமானுஜர், ஆதிசங்கர பகவத்பாதர், மத்வாச்சாரியார், இந்த மாதிரி எத்தனையோ மகாத்மாக்கள் போய் சேவிச்ச ஒரு இடம் பத்ரிகாசிரமம். அந்த பத்ரிகாசிரமத்துக்கு பக்கத்தில் தான் மணிபத்ரபுரி அப்படின்னு ஒரு கிராமம். மானா அப்படின்னு இன்றைக்கி இந்த காலத்தில் அதுக்கு பெயர், புராண பெயர் மணிபத்ரபுரி அப்படின்னு பெயர். அங்கே தான் அழகாக சரஸ்வதி நதி. சாதாரணமாக நம்ம கங்கா யமுனா சரஸ்வதி அப்படின்னு சொல்லுவோம். கங்கையை பார்த்துருக்கோம், இல்லாட்டி சொம்புலையாவது அடைச்சி வச்சுருப்போம். யமுனா நிச்சயமாக தெரியும், கிருஷ்ணலீலா ஸ்தலம். சில பேர் பார்த்துருப்பேன், சில பேர் பார்த்துருக்க மாட்டார்கள். சரஸ்வதி யாரோ சில பேர் மட்டும்தான் பார்த்துருக்கா. எல்லாரும் பார்த்துருப்பார்களா அப்படின்னா ஒரு பெரிய சந்தேகம் உண்டு. சரஸ்வதி நதியை பார்க்கணும் அப்படின்னா பத்ரிகாசிரமம் போனால் மட்டும்தான் பார்க்க முடியும். வேறு எந்த இடத்துலையுமே சரஸ்வதியை பிரத்யக்ஷமாக பார்க்கவே முடியாது. அங்கே மட்டும்தான். அங்கேயும் பார்த்தோம்னா பத்ரியிலையும் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு வருவா எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் பூமியில் போயிடுவா சரஸ்வதி. பூமிக்குள்ளேயே ஓடின்னு இருப்பா. அத்தனை விசேஷம் அந்த சரஸ்வதி நதி. அந்த பாறையிலேருந்து அடிச்சுண்டு வரதை பார்க்கணும். கட்டாயம் பிரார்த்திச்சுக்கோங்க, நிச்சயமாக நம்மெல்லாம் போவோம். பத்ரியில் அந்த சரஸ்வதி நதி தீரத்தில் உட்காந்துண்டு ஒரு சப்தாகம் நாம் பண்ணுவோம். எல்லாரும் குளிர குடைந்து நீராடாதே அப்படின்னு ஆண்டாள் சொன்னா போல குளிரில் தானாகவே நாராயணா நாராயணா கிருஷ்ணான்னு ஜபிச்சுண்டு ஜம்முன்னு அனுபவிப்போம்.
எப்போ நடக்கும் எப்படி நடக்கும்னா நமக்கு கவலை வேண்டாம். நம்ம வேலை பிரார்த்தனை பண்ணுறது, நடத்தி கொடுக்கறது பகவானோட வேலை. அவன் வேலையை அவன் பார்த்துக்கிட்டோம், நம்ம வேலையை நம்ம முதல்ல உருப்படியாக பண்ணும். சரியா? அதனால் இப்போ பிரார்த்திச்சுக்கோங்க, பகவானே ஆனந்தமாக பத்ரி வரணம் ஜோரா அந்த சரஸ்வதி நதி தீரத்தில் ஒரு வாரம் பாகவத சப்தாகம் நாங்கள்லாம் அனுபவிக்கணும். நீ எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுன்னு பிரார்த்திச்சுக்கோங்க. ஸ்ரீமதே ராமானுஜாய நமகன்னு ஒரு 11 தடவை ஜபிப்போம். ராமானுஜான்னா மோட்சமே கிடைக்கும், எல்லாமே தானாக நடக்கும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. 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 நிச்சயமா பகவான் நடத்தி கொடுப்பான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிரார்த்தனை நாம பண்ணணும். சரியா? நிச்சயமா பிரார்த்தனை வீண் போகாது, நாம ஜபம் வீண் போகாது. அது மாதிரி யாத்திரை போகிற விஷயமா இருக்கட்டும், இல்லாட்டி குடும்ப விஷயமா இருக்கட்டும், வியாபார விஷயமா இருக்கட்டும், வியாதி விஷயமா இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், நம்ம அதை நினச்சிண்டு புலம்பிண்டு அழுதுண்டு 10 பேர்கிட்ட சொல்கிறத விட சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணுறது நல்லது. மனிதர்களிடத்தில் ஒரு விஷயத்தை மறந்தும் புலம்பாதீங்கோ. ஆனால் ரொம்ப சுலபமாக அதுதான் வருது எல்லாருக்கும். நானும் பல வருஷமாக சொல்லிட்டு தான் இருக்கேன். ஏதோ 1% குறைஞ்சிருக்கே ஒழிய 99% இன்னும் இருக்குது. மனுஷர்கிட்ட புலம்பணம் எனக்கு இன்னும் புரிய மாட்டேங்கிறது. எப்படி மனுஷால பூரணமாக நம்புறள்? யார் வேணா எப்போ வேணா எப்படி வேணாலும் மாறுவார்கள். இது யதார்த்தம். ஒரே மாதிரி மனிதர்கள் இருந்தான்னா நீங்கள் பாக்கியசாலிகள், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். நீங்கள் பழகக்கூடியவர்கள் எப்பொழுதும் ஒரே போல இருக்கார்கள் அப்படின்னா நீங்கள் பாக்கியவான்கள். மாறினா எனக்கு அதிசயமே கிடையாது. ஏன்னா இது அவளுடைய ஸ்வபாவம். மனிதர்கள்னா இப்படித்தான் அப்படின்னு இருக்கு. சரியா? தெய்வம் ஒரு நாளும் மாறாது. திடீர்னு வேணும்னா பக்கத்தில் நெருங்கி பழகிறது, வேண்டான்னா ஒதுக்கி வைக்கிறது, பிடிச்சா கொண்டாடுறது, பிடிக்கலைன்னா உதாசீனப்படுத்துறது, இதெல்லாம் மனிதர்களுடைய வேலை. தெய்வம் அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் முதல் தடவை திருப்பதி போகும்பொழுதும் ஸ்ரீனிவாசர் அப்படியே தான் கொண்டாடுவார். 10 வருஷம் போகாமல் இருந்து 11ஆவது வருஷம் போனாலும் ஸ்ரீனிவாசர் அதே மாதிரி தான் கிருபை பண்ணுவார். மாற்றமே கிடையாது. சரியா? அதனால் தெய்வத்துக்கிட்ட தான் நமக்கு பூரணமான நம்பிக்கையும் உரிமையும் வைக்கணும் உண்டு. வேறு யார்ட்டையும் நமக்கு உரிமை பூரணமாக கிடையாது. இப்போ பிரார்த்தனை பண்ணியிருக்கோம் இல்லையா? நிச்சயமாக இது எப்போ தெரியுமா? பத்ரியில் நம்ம உட்காந்துருக்கும் போது தான் தெரியும். அன்னி வரைக்கும் இது தெரியாது. சத்தியம் பண்ணி நான் சொல்கிறேன்.
அழகா பகவான் இடத்துல பிரார்த்திச்சுட்டோம் அப்படின்னா பகவான் நடத்தி கொடுப்பான், நிச்சயமா அனுபவிக்க முடியும். துளி கூட சந்தேகமே வேண்டாம். அத்தனை வசத்தி அந்த பத்ரிகாசிரமம். இமயமலை உச்சியில் இருக்கு. கிட்டத்தட்ட 10,000 அடி வசரம் கடல் மட்டத்திலேருந்து. சிலு சிலு சிலுன்னு கண்ணுக்கு திரும்பின பக்கம் எல்லாம் இமயமலை தான். இப்போதான் அக்ஷய திருத்தியை பொழுது தான் பத்ரிகாசிரமம் எல்லாம் திறந்தார்கள். நிறைய ஜனங்கள் போவா. இன்றைக்கி நான் பாகவத்துக்கு கிளம்புறேன். அப்போ கூட ஒரு பக்தர் வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஃபோன் பண்ணார், குருஜி நான் பத்ரிகாசிரமம் போயின்ட்டுருக்கேன்னு. இப்போ ஃபோன் பண்ணார். நான் கிளம்புறதுக்கு முன்னாடி அவரோட பேசிட்டு தான் நான் வந்துட்டுருக்கேன். கங்கோத்ரி யமுனோத்ரி கேதார் பார்த்துட்டேன் குருஜி, பத்ரிகாசிரமம் போயின்ட்டுருக்கேன் அப்படின்னார். அத்தனை ஆச்சரியம். பத்ரிகாசிரமம் ரொம்ப விசேஷமான ஒரு இடம். பகவான் தவம் பண்ணிட்டு இருக்கான். ஓம் நமோ நாராயணாயன்னு சுவாமியே சொல்லி கொடுத்த ஒரு இடம். அங்கே இருக்கக்கூடிய சரஸ்வதி நதிக்கரையில் தான் அழகாக வேதவியாசருடைய குகை இருக்குது. நம்ம அங்கே போகும்பொழுது வேதவியாசர் குகையில் உட்காரணும். அப்போ தான் தெரியும் அந்த இடம் எவ்வளோ வசத்தின்னு. வேதவியாசர் குகை இருக்குது. எந்த இடத்துல மகா கணபதி உட்காந்துண்டு மகாபாரதம் எழுதினாரோ அந்த குகை இருக்குது. இன்றைக்கி அங்கே ஒரு பிள்ளையார் கோவில் உண்டு. அழகாக அந்த மகா கணபதி குகை அப்படின்னு அந்த இடத்துக்கு பெயர். வேதவியாசர் குகைன்னே தனியாக இருக்குது. கரெக்டாக அந்த வேதவியாசர் குகையெல்லாம் தாண்டின உடனேயே திபெத் வந்துடும், சைனாவோட பார்டர் வந்துடும். அதோட இந்தியாவோடது முடிஞ்சு போயிடும். அத்தனை ஆச்சரியம். அந்த இடத்துல தான் வேதவியாசரை தேடிண்டு வந்து நாரத மகரிஷி பாகவதம் எழுது அப்படின்னு சொல்றார். அவ்வளவு சிரேஷ்டம். அவர் சொன்னதை கேட்டு வேதவியாசர் அந்த சரஸ்வதி நதிக்கரையில் உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணி சொன்னது தான் ஸ்ரீமத் பாகவதம். இமயமலை உச்சியில் சொன்ன பாகவதத்தை பாரத தேசத்தோட தென்கோடியில் கரையோரத்தில் தாமிரபரணி ஆத்தங்களில் உட்காந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ எத்தனை வசதி பாருங்க, எவ்வளோ தூரம் டிராவல் பண்ணியிருக்கு பாருங்க அந்த பாகவதம். அப்படி வேதவியாசர் பத்ரிகாசிரமத்தில் உட்காந்துண்டு எழுதின பாகவதம். அதை சுகபிரம்ம மகரிஷி ஜோரா சுகஸ்தல் அப்படின்னு ஒரு இடம், அந்த இடமும் பார்க்கணும். எந்த மரத்துக்கு கீழே உட்காந்துண்டு சுகபிரம்ம மகரிஷி பாகவதத்தை சொன்னார். வேதவியாசருடைய பிள்ளை தான் சுகபிரம்ம மகரிஷி. அவர் அழகாக அந்த சுகஸ்தல் அப்படின்னு இடம், அந்த இடம் டெல்லியிலேருந்து ரிஷிகேஷ் போகிற வழியில் இருக்குது. முசஃபர் நகர் அப்படின்னு அந்த இடத்துக்கு பெயர். அந்த இடத்துல தான் இந்த சுகஸ்தல் இருக்குது. இன்றைக்கும் அந்த ஆலமரம் 5000 வருஷமாக ஜம்முன்னு நிற்கிறது, சாட்சி. அந்த இடத்துக்கு போனாலும் எங்கள் வீசுகிற காற்று கூட பாகவத ஸ்லோகம் மாதிரி தான் சப்தம் போடும். அத்தனை அழகான ஒரு இடம். அதுக்கும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிப்போம். நிச்சயமாக சுகஸ்தல்ல ஒரு வாரம் இருப்போம். அங்கே ஒரு பாகவதம். நித்தியம் கங்கையில் குளிக்கணும், ஆலமரத்து கீழே உட்காந்துண்டு ஒரு பாகவதம். ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே சுகஸ்தல்ல சுகபிரம்ம மகரிஷியுடைய சந்நிதி, அவர் முன்னாடி பரீட்சித்து உட்கார்ந்துட்டு இருக்கிற அழகு. இன்றைக்கும் சுகபிரம்மம் வந்து கிளியினுடைய ரூபம். ஒரு கிளிக்கு பிறந்த குழந்தை தான் சுகபிரம்ம மகரிஷி. இன்றைக்கும் அந்த சுகஸ்தல்ல கிளி உண்டு. 2 கிளி மட்டும் அந்த மரத்துலேயே உட்காந்துட்டு இருக்கும். அந்த பச்சை பசேல்னு இருக்கும். அதில் மரத்தில் அந்த கிளியை கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய வேலை வச்சுக்கோங்களேன். அந்த கிளியை பார்த்தாச்சுன்னா சாபம், ஜன்மா சாபல்யம் ஆகிடும். அந்த மாதிரி கண்டே பிடிக்க முடியாது. கிளி பச்சை, அது நாங்கள் போன போது நல்லா துளிர் விட்டு இருந்தது வேற அந்த ஆலமரம். அந்த பச்சைக்கு நடுவில் அந்த கிளியை கண்டுபிடிக்கிறது இருக்கு பாருங்கோ. எல்லாரும் பக்கத்துலேயே நீ இப்போ தோன்னு கை காட்டிகிட்டே இருப்போம். ஒரு க்ஷணத்தில் கண்ணை மறைச்சி வேறு இடத்துல உட்காந்து. இன்றைக்கும் அந்த கிளி ஸ்வயம் சுகபிரம்மம் அப்படின்னு எல்லாருக்கும் அங்கே அபிப்பிராயம். அந்த கிளி அங்கே விட்டு எங்கேயுமே போகிறது இல்லை, அங்கேயே தான் இருக்கா. அப்பேற்பட்ட சுகஸ்தல் பத்ரிகாசிரமத்தில் எழுதுகிறார். சுகஸ்தல்ல தான் சுகபிரம்ம மகரிஷி பரீட்சித்துக்கு பாகவதம் சொன்னார். எழுதினது சரஸ்வதி நதிக்கரையில், சொன்னது கங்கை நதிக்கரையில். அங்கே அவர் சொன்னதை அழகா சூத பௌராணிகர் அப்படின்ற ஒரு மகாத்மா கேட்டுட்டு நைமிஷாரண்யம்னு ஒரு திவ்ய தேசம், அங்கேயும் போகும். இப்படி ராமானுஜர் இந்த இடங்கள்லாம் திவ்ய தேச யாத்திரை போனார்னு ராமானுஜ வைபவத்தில் வருது. நைமிஷாரண்யத்தில் பகவான் ஸ்வயம் காடாகவே இருக்கார், ஆரண்ய ரூபம். ஒவ்வொரு இடங்களில் பகவான் ஒவ்வொரு விதமாக இருக்கான்னு உண்டு. பத்ரிகாசிரமத்தில் பகவான் ஸ்வயம் மலையாவே இருக்கார், நரநாராயண பர்வதம்னே உண்டு. புஷ்கர் அப்படின்ற இடத்துல பகவான் ஜலரூபமாக இருக்கான். நைமிஷாரண்யத்தில் வனமாகவே இருக்கான், பத்மநாபோ மரப்பிரபுன்னு சொல்கிற மாதிரி
மரங்களாகவே பகவான் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் நைமிஷாரண்யம். திருமங்கை ஆழ்வார்லாம் சேவிச்ச ஒரு ஸ்தலம். அந்த நைமிஷாரண்யத்தில் உட்கார்ந்துண்டு தான் அதிவிசேஷமாக சூத பௌராணிகர், சௌனகர் போன்ற ரிஷிகளுக்கெல்லாம் பாகவதத்தை சொன்னார். இப்படித்தான் இந்த பாகவதம் பல ஊர்கள் கடந்து இவ்வளவு தூரம் நமக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 5100 வருஷங்களை தாண்டி இந்த பாகவதம் சொல்லிட்டு இருக்கோம். பாகவதம் எழுதி கிட்டத்தட்ட 8,69,000 வருஷம் ஆயாச்சு. 8,69,000 வருஷம். அதுக்கு முன்னாடி எழுதப்பட்டது ஸ்ரீமத் ராமாயணம். அப்போ எவ்வளோ வசதி பாருங்க. இத்தனை லட்சம் வருஷங்கள் ஒரு கிரந்தம், ஒரு நூல் இவ்வளோ பேர் கொண்டாடும்படியா இருக்கு அப்படின்னா சத்தியமாக இருந்தால் தானே நடக்கும். அவ்வளவு சிரேஷ்டம் இந்த ஸ்ரீமத் பாகவதம். இந்த பாகவதம் என்ன சொல்றது அப்படின்னா, பகவானுடைய அவதாரங்கள், அவன் பக்தர்களுக்கு பண்ணக்கூடிய அனுகிரகங்கள். எந்த விதத்தில் பகவான் யார் யாருக்கு அருள் பண்ணுறான், எப்படியெல்லாம் அருள் பண்ணுறான்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம காத்தால் எழுந்துக்கிறோம், பல் தேய்க்கிறோம், குளிக்கிறோம், மலமூத்திர விசர்ஜனம் பண்ணுறோம், சமைக்கிறோம், சாப்பிட்றோம், வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், துணி துவைக்கிறோம், வீட்டை பார்த்துக்கிறோம், பணம் சேமிக்கிறோம், பணம் செலவு பண்ணுறோம், திருப்பி ராத்திரி ஆகிறது, கிளச்சி போய் தூங்குறோம். இவ்வளோதானே. இதில் பெருசாக பகவத் அனுகிரகம்ன்ற ஒரு விஷயத்தை ஒன்றும் நம்மளால் ஒத்துக்கொள்ள முடியாது இல்லை இல்லையா. நான் எழுந்தேன், நான் பல் தேய்ச்சேன், நான் மலமூத்திர விசர்ஜனம் பண்ணேன், நான் குளித்தேன், நான் சமைச்சேன், சீக்கிரம் எழுந்தேன். இது முக்கால்வாசி வாரத்தில் 5 நாள் சொல்லிவிடுவோம், டெய்லி இன்றைக்கி சீக்கிரம் எழுந்துட்டேன். என்ன வாரத்தில் 5 நாள் எல்லாரும் சொல்கிற விஷயம், இன்றைக்கி சீக்கிரம் எழுந்துட்டேன். அவர் மீதி 5 நாள் என்னடானா அதுக்காகவே லேட்டாக எழுந்துக்கிறது எல்லாம். அதாவது முக்கால்வாசி எப்பெல்லாம் நம்ம காரணம் சொல்கிறோமோ அப்பெல்லாம் நம்ம மனசு உறுத்துறதுன்னு அர்த்தம். இந்த மனசு உறுத்தினா தான் நம்ம பண்ணதுக்கு அடுத்தவாக்கிட்ட காரணம் சொல்லிகிட்டு இருப்போம். எனக்கு உடம்பே முடியல, ஏன் தெரியுமா சீக்கிரம் எழுந்துட்டேன். யாரா ஏன் லேட்டாக எழுந்தேன்னு கேட்டுடக்கூடாதுன்றதுக்காக ஒரு காரணம். அதனால் நாங்கள்லாம் முடிவு பண்ணிப்போம், யாராவது காரணம் சொல்ல ரைட்டு தப்பு பண்ணியிருக்கா, அவளுக்கே உணர்ந்துட்டா. ஆனால் வெளில வர்றதுக்கு மனசு இல்லை. அதில் அவ்வளோதான். காரணம் சொல்கிறதுன்றது ஒரு நல்ல அடையாளமே கிடையாது. நல்லவருக்கு அழகல்ல. பார்த்துக்கோங்க, இன்றைக்கி எத்தனை காரணம் யார் யார்கிட்ட சொன்னாலும் நீங்கள் தான் முடிவு பண்ணணும், நான் சொல்ல முடியாது. குழந்தைகள் சொல்லும் தெரியுமா, எக்ஸாம் எழுதிட்டு மார்க் குறைஞ்சி போயிடுதுன்னா கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப் அப்படின்னு. அப்போ இது படிக்கலன்னு அர்த்தம். உண்மை அதுதான், உண்மையான நிலவரம் அதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. படிச்சு கொடுத்துன்னா அண்ணா எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லும். சில குழந்தைகள் என்னத்துக்கு வம்புன்னு எக்ஸாம் பொழுது எழுதினவுடனே நான் ஃபஸ்ட் கிளாஸாக எழுதியிருக்கேன் அப்படின்னு. ரிசல்ட் வரும்போது பார்க்கணும், எல்லாம் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி உட்காந்துருக்கும். அப்பயே நமக்கு தெரிஞ்சிடும் இது என்ன வாங்க போகிறதுன்னு. நமக்கு டென்ஷனே வேண்டாம், இது இவ்வளோ தான் வாங்குன்னு நமக்கு ஏற்கனவே ஒரு தீர்மானம் கிடச்சிடும். ஏன்னா கர்மாவுக்கு ஏற்ற வினை தானே. கர்ம வினைன்றது பழசெல்லாம் இல்லை, புது கர்மாவுக்கும் புது வினை உண்டு. ஆச்சு, நாளைக்கு ரிசல்ட் வருது, ஒரு ரிசல்ட் வந்து முடிஞ்சு கொடுத்தோ, ஒரு கர்மாவுக்கான வினை நாளைக்கு வருது இல்லையா, தெரிஞ்சிடும் இல்லையா யார் யாரோட கர்மா எப்படி, அதற்குரிய வினை என்னன்னு கண்கூட நம்ம பார்த்துருவோம் இல்லையா, கர்ம வினை அப்படின்றது. அப்போ ஒவ்வொரு நாளுமே தெய்வ அனுகிரகம்ன்றது நம்ம வாழ்க்கையில் இருக்கு, நாம உணரணும். தெய்வ அனுகிரகத்தை உணர்றதுக்கு நாம் ஒன்றும் பெருசாக ஒன்றுமே பண்ண வேண்டாம், தெய்வத்தை நம்பினால் போதும். தெய்வத்தோட நம்பிக்கை இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு நாளுமே விதவிதமாக தெய்வம் நமக்கு பண்ணக்கூடிய அனுகிரகங்கள் நமக்கு தெரியும். இப்போ வேதவியாசருக்கே மனசில் சமாதானம் இல்லை, என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிட்டு இருந்தார். தானாகவே நாரதர் வந்தார், பாகவதம் எழுதுப்பா அப்படின்னு சொல்லி வழிகாட்டிட்டார். உடனே அவர் ஆஹா தெய்வம் எனக்கு வழி காட்டிடுத்து அப்படின்னு ஏற்றுண்டார். இப்போ நம்ம மனசுல எப்பயாவது சமயத்தில் ஒரு சந்தேகமோ குழப்பமோ ஒரு கேள்வியோ வரும். அப்போ யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு ஏதான சொல்லுவார்கள் இப்படி பண்ணுங்கோன்னு. அதுக்காக எல்லாரும் சொல்கிறதையும் நம்பிடப்படாது, அது ஒன்று இருக்குது. ஏன்னா தொட்டத்துக்கெல்லாம் இந்த ஏதான கஷ்டம் வந்து கொடுத்தனா எத்தை தின்னா பித்தம் தெளியும், என்ன வேணா யார் சொன்னாலும் பண்ணுவோம். சொல்கிறவாளை பொறுத்து இருக்குது. அதுவும் குரு சொல்லிட்டார் அப்படின்னா யோசிக்கவே வேண்டாம். அது யாராவது சொன்னான்னா 2 தடவை இல்லை 20,000 தடவை யோசிங்க, தப்பே கிடையாது. குரு சொன்னால் யோசிக்கவே வேண்டாம். யோசிக்கவே வேண்டாம்னா பாகவத்தை யோசிங்கோ, நாங்கள் சொல்கிற நல்ல விஷயங்களை உடனே பண்ணிடுங்கோ, அது யோசிக்க வேண்டான்னு அர்த்தம். உடனே குரு யோசிக்க வேண்டாம்னு சொல்லிட்டார், அப்படி விட்டுறப்படாது. யோசிக்காமல் அந்த காரியங்களை பண்ணிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் பகவான் அழகாக வழிகாட்டான், அது தெய்வ அனுகிரகம்னு நாம் உணரணும். பரீட்சத்துக்கு 7 நாளில் மரணம் அப்படின்னு அவனுக்கு சாபம் வந்துடுத்து, கெடுதல். உலகத்தை பொறுத்த வரைக்கும் 7 நாளில் ஒருத்தருக்கு மரணம் அப்படின்னா தேதி குறிச்சாச்சுன்னா ஆஹா நல்லதுன்னு யாராவது சொல்ல போகிறோமா, எல்லாம் நன்மைக்கேன்னு வருமா? யாராவது சொன்னால் அவளை அடிக்க போயிடுவோம். நான் 7 நாள் செத்து போகிறது உனக்கு நன்மைக்கா,
அப்படின்னு. ஆனால் பரீட்சித்து நன்மைன்னு எடுத்துட்டான். அந்த நன்மையை அடையணுன்றதுக்காகவே அழகா எல்லாத்தையும் விட்டுவிட்டு அந்த சுகஸ்தல் சொல்றேன்னு அந்த ஆலமரத்து கீழே கங்கை கரையில வந்து உக்காந்துட்டான். அதனாலேயே சுகபிரம்ம மகரிஷி அவனை தேடிண்டு வந்தார், பாகவதம் சொன்னார். அப்ப கெடுதல்லையும் ஒரு நன்மை உண்டு. சாதாரணமாக சொல்லுவோம், தீமைக்கும் நன்மை செய்யணும் ஒரு வசனம் உண்டு நம்முடைய தமிழத்தில் பார்த்தோம்னா. யாராவது கெடுதல் பண்ணா கூட அவளுக்கு ஒரு நல்லது பண்ணிட்டு நீ போயிடு, நீ தீமையை நினைக்காதே அப்படின்னு சொல்லுவார்கள். பரீட்சத்துக்கு ஒருத்தன் சாபம் கொடுத்துட்டான், ஆனால் அந்த குழந்தைக்கு அவன் தேங்க்ஸ் சொல்லிட்டான். பரீட்சத்து, நீ எனக்கு 7 நாளில் மரணம்னு சாபம் கொடுத்ததுனாலேயே எனக்கு பாகவதம் கேட்குற பாக்கியம் கிடைச்சது. இந்த மாதிரி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களையுமே பகவானுடைய அருளா பார்க்கறது எப்படி, அதை யாரெல்லாம் பார்த்தார்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் ஸ்ரீமத் பாகவதம். பகவான் என்னெல்லாம் பண்ணுறான், எப்படி எல்லாம் பண்ணுறான். அதில் தான் துருவனுடைய விஷயம், பிரகல்லாதனுடைய விஷயம், ஜடபரதருடைய விஷயம், அழகா அம்பரீஷ சக்கரவர்த்தியினுடைய விஷயம், இந்த மாதிரி நிறைய பேருடையதான பக்தர்களுடைய வைபவம். அந்தந்த அவதாரங்களை பற்றி, நரசிம்ம அவதாரம், ஸ்ரீஹரி அவதாரம், மத்ஸ்ய அவதாரம், கூர்ம அவதாரம், பகவான் இந்த பூமியை உத்தாரணம் பண்ணுறதுக்கு, உத்தாரணம்னா தூக்கிண்டு வரத்துக்காக எடுத்த வராக அவதாரம், பிரகல்லாதனை காப்பாற்றுறதுக்காக எடுத்த நரசிம்ம அவதாரம், மகாபலிக்கு நல்லது பண்ணுறதுக்காக எடுத்த வாமன அவதாரம், உலகத்தில் அக்கிரமம் பண்ணக்கூடிய ராஜாக்களை தண்டிக்கிறதுக்காக எடுத்த பரசுராம அவதாரம், மனிதன் எப்படி வாழணும்னு நிரூபணம் பண்ணுறதுக்காக வந்த ராம அவதாரம், தெய்வம் என்னெல்லாம் பண்ணுறதுன்னு காட்டி கொடுக்குற கிருஷ்ண அவதாரம், தெய்வத்துக்கு எப்படி கைங்கரியம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குற பலராம அவதாரம், இது எல்லாம் சொல்கிறது ஸ்ரீமத் பாகவதம். அதில் ரொம்ப அழகு எதுன்னா கிருஷ்ணலீலா. இந்த வாட்டி நேர கிருஷ்ணலீலா தான், நேரடியாக கிருஷ்ணன். ஏன்னா ஒவ்வொருத்தரையும் ஆரம்பித்தோம்னா கடைசியில் 4-5 நாள் மற்ற லீலாவில் போயிடுறது, கடைசியில் கிருஷ்ணனுக்கு நேரமே பத்த மாட்டேங்கிறது. நேராக கிருஷ்ணலீலா போயிடலாமா, இல்லாட்டி முதல்லேருந்து ஆரம்பிக்கட்டுமா? கிருஷ்ணலீலா, கிருஷ்ணன் அப்படின்னாலே ஒரு சந்தோஷம். இதோ காற்று கூட அடிக்கிறது பாருங்க, காற்றுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, அதான் காற்று வந்ததுலேயே புசு புசுன்னு அடிச்சுட்டு இருக்கு. கிருஷ்ணலீலா ஆனந்தம். கிருஷ்ணன் அப்படின்னாலே ஆனந்தத்தின் விளை நிலம். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், எத்தனை ஒரு துன்பத்தில் இருந்தாலும் கிருஷ்ணலீலா கேட்டு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் மறந்து சிரிப்போம். நம்முடைய துன்பத்தை மறக்கடிக்கக்கூடிய ஒரு போதை எதுன்னா கிருஷ்ணலீலா. சாதாரணமாக நிறைய பேர் இந்த போதை வஸ்துவுக்கு அடிமையாக இருப்பா. இந்த துன்பங்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு சுலபமான வழி. ஆனால் அது வாழ்க்கையை கெடுக்கிறதுன்னு அவளுக்கு தெரியறதில்லை. அதெல்லாத்த விட உயர்ந்த ஒரு போதை எது அப்படின்னா கிருஷ்ணனுடைய கதைகளை கேட்கறது. அதனால தான் பிரகல்லாதன் ஸ்ரவணம்னு ஆரம்பிக்கிறான். நிறைய கேளுங்கோ, எத்தனைக்கெத்தனை பகவானுடைய விஷயங்களை கேட்குறோமோ, பக்தர்களை பற்றி கேட்குறோமோ, அத்தனைக்கத்தனை மனசில் சமாதானம். அதனால் நிறைய கேட்கணும். கிருஷ்ணலீலா எத்தனை தடவை கேட்டாலும், எப்படி கேட்டாலும் அலுப்பே வராது. ஆனந்தத்தின் விளை நிலம் கிருஷ்ணன். அந்த பகவான் துவாபர யுகத்தில் கடைசியில் வரணும்னு தீர்மானம் பண்ணான். கிருஷ்ணவதாரம் ஏன் விசேஷம்னா, கலியுகத்துக்கு ரொம்ப பக்கத்தில் ஒரு அவதாரம்னா கிருஷ்ணவதாரம். மற்ற அவதாரம்லாம் ரொம்ப முன்னாடி ஆதி காலத்து பழம்பழசுன்றோம் இல்லையா, அந்த மாதிரி. ஆனால் கிருஷ்ணவதாரம் கலியுகத்துக்கு ஒரு 5000 வருஷங்களுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு 50 நூற்றாண்டுகளுக்கு முன் கிருஷ்ணன். இப்போல்லாம் சொன்ன 22ஆம் நூற்றாண்டுலாம் சொல்லணும், அந்த மாதிரி அவ்வளவு அழகாக ஒரு 50 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தான் பகவானுடைய கிருஷ்ண அவதாரம். தானே முடிவு பண்ணிட்டானாம், பூமியில் வரணும், துவாபரயுகத்தினுடைய கடைசியில் வரணும், தன்னுடைய லீலைகள் எல்லாம் காட்டணும், அந்த லீலைகளை அப்படியே பாகவதமாக சொல்லி வச்சிடணும். அப்போ கலியுகத்தில் வர ஜனங்களுக்கு சமாதானம். ஏன்னா கிருஷ்ண அவதாரம் முடிஞ்சு கிருஷ்ணன் கிளம்பும் பொழுது உத்தவர் கேட்குறார், ஏண்டா கிருஷ்ணா, நீ பாட்டுக்கு இப்படி கிளம்பி போயாச்சுன்னா, பொறுப்பே இல்லாமல் போனேயே, இப்படி பொறுப்பு இல்லாமல் நீ போயாச்சு அப்படின்னா கலியுகத்தில் வர ஜனங்களுக்கு யார் நல்லது பண்ணுவா? கலியுகம் ஏற்கனவே கோரமான யுகம்னு எல்லாரும் சொல்கிறா, நீயும் போயாச்சுன்னா யார் நல்லது பண்ணுவார்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது பகவான் கிருஷ்ணன் தன்னுடைய பூரணமான லீலைகள் சக்தி எல்லாத்தையும் பாகவதத்தில் வச்சுட்டு கிளம்பினான்.
அப்ப இந்த ஜனங்களுக்கு இந்த பாகவதம் போதும்னு கண்ணன் தீர்மானம் பண்ணிட்டான். அத்தனை சிரேஷ்டம் ஸ்ரீமத் பாகவதம். கிருஷ்ணன் அழகா தீர்மானம் பண்ணிட்டான். அதுவும் யாருக்கு இவனை கண்டா ஆகாதோ அந்த கம்சன் பக்கத்துல பிறக்கணும்னு அவன் சங்கல்பம். இந்த எலியையும் பூனையும் தனித்தனியா ஏதான ஒரு ஊர்ல வைக்கப்படாதா? எலியையும் ஒரே இடத்துல வச்சு, பூனையும் வச்சு, பூனைக்கு ஒரு செக்கு நாயையும் வச்சு, ஒன்றுத்துக்கு ஒன்று பக்கத்தில் 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 வச்சிருக்கானே. மானுக்குன்னு ஒரு காடு, சிங்கத்துக்குன்னு ஒரு காடு, புலிக்குன்னு ஒரு காடு கொடுத்தா யாரா வேண்டாம்னா சொல்ல போகிறோம்? மானு சிங்கம் எல்லாம் ஒரே காட்டில் வச்சு, அதானே லீலை. இந்த மான் டெய்லி சிங்கத்துக்கிட்ட தப்பிக்கணும், சிங்கம் டெய்லி அதை அடிக்க முயற்சி பண்ணணும். இதில் ஒவ்வொரு நாள் இது ஜெயிக்கும், ஒரு நாள் அது ஜெயிக்கும், ஏதோ ஒரு நாள் சிங்கம் ஜெயிக்கும், அது வரைக்கும் மான் ஜெயிக்கும். இதுதான் வாழ்க்கை. இப்படிதான் வாழ்க்கை ஓடின்னு இருக்கு. எல்லாருடைய வாழ்க்கையும் இப்படித்தான் ஓடின்னு இருக்கு. அந்த மானுக்கும் புல்லை கொடுத்து அந்த சிங்கத்துக்கும் ஒரு மானையும் வச்சிருக்கார் சுவாமி. எல்லாம் அழகா நடந்துட்டு இருக்கு. அப்ப இந்த கம்சன் காலநேமின்ற அசுரன், பூர்வ ஜென்மத்தில் அவன் காலநேமி